ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அம்மா உட்கார்ந்து 2 கரங்களை ஊத்தி சொல்லுமா சத்தமா ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் கூட, இந்த மாதத்தில் கூட கர்த்தருடைய உள்ளங்கை மேகம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வேலையில், நம்முடைய தொழிலில், நம்முடைய வருமான காரியங்களில் ஒரு பெரிய மழையை இதுவரை பொழிந்திருக்கிறதே. அந்த தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, என்னுடைய பொருளாதார சூழ்நிலையில் மாத்திரமல்ல, குடும்பத்தின் காரியங்களிலும் அந்த உள்ளங்கை மேகம் ஒரு பெரிய ஆசீர்வாத மழையை கொண்டு வந்திருக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றி என்று தலைக்கு மேலே கரங்களை தட்டி தேவனை நல்ல மகிமைப்படுத்துவோமா? நமது பலனாகிய கர்த்தரை, ரட்சணிய கொம்பும் அடைக்கலும் துருகமுமா இருக்கிற கர்த்தரை நல்லா துதித்து பாட போகிறோம். கரங்களை தட்டி, கர்த்தாவே என் பலனே, கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சணிய கொம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சணிய கொம்பும். நல்ல கரங்களை தட்டி, கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும், மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, உருக்கமாய் வந்து உதவி செய்தார், உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு. கரங்களை உயர்த்தி, துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சணிய கொம்பும் அடைக்கலம் நீர். சத்தமாக தலைக்கு மேல கரங்களை தட்டி, கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். தயை செய்பவனுக்கு நீர் தயையுள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவீர். ஆமென். புனிதனுக்கு நீர் புனிதரங்கம், புதிய கிருபையின் உறைவிடமே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு. கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா? என் பலனே, உம்மில் நான் அன்பு கூறுகிறேன். கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து, துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சணிய கொம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், இரட்சணிய கொம்பும். தலைக்கு மேல கரங்களை தட்டி சொல்லுவோம். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய உதவியால் ஒரு பெரிய சேனைக்குள் நான் பாய்ந்தேனே. எனக்கு முன்பதாய் இருக்கிற பெரிய பெரிய மதில்களை தாண்டினேனே. சத்துருவாய் நான் தொடர்ந்து ஓடி சதா காலமும் ஜெயம் எடுக்கும்படியாய் எனக்கு பலனாய் இருந்து உதவி செய்த கர்த்தாவே, கர்த்தாவே, இந்த வேளையில் நான் உம்மையே நேசிக்கிறேன், நான் உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று தாவீதைப் போல இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் சொல்லுகிறோம். தகப்பனே, உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வேன், உம்மால் மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வேன், உம்மால் மதிலை தாண்டிடுவேன். சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சதா காலமும் ஜெயம் எடுப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம்.
சிறியவனாகிய என்னை புழுதியிலிருந்து எளியவனாகிய என்னை குப்பையிலிருந்து எடுத்தியதை இன்னும் உமது கரம் என்னை உயர்த்தும். ஆமென். நன்றியுள்ளவர்கள் அத்தனை பேர் சொல்ல முடியும். அவர் சிறியவனாகிய என்னை புழுதியில் இருந்தும் எளியவனாகிய என்னை குப்பையில் இருந்தும் உயர்த்தினவர். என்னை உயர்த்தின அந்த கரம், என்னை தூக்கி எடுத்த அந்த கரம் இன்னுமா என்னை உயர்த்தும். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தியோ கரங்களை தட்டியோ கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்த முடியுமோ அப்படியாய் சிறியவனாகிய என்னை புழுதியில் இருந்து உயர்த்தின தெய்வம், ஓ எளியவனாகிய என்னை குப்பையிலிருந்து தூக்கின தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. என்னை இன்னுமாய் கர்த்தருடைய கரம் உயர்த்தும். என்னை இன்னுமாய் கர்த்தருடைய கரம் உயர்த்தும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், இதுவரையில உயர்த்தி வந்தது கர்த்தருடைய சுத்த கிருபை. இன்னுமா என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய குடும்பத்தை கர்த்தருடைய கரம் உயர்த்தும் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை உயர்த்தியோ கரங்களை தட்டியோ, ஓ தேவனே உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் நீர் என்னை உயர்த்துவதற்காய் உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி
சுற்றியுள்ள கண்கள் பார்க்கும்படியாய் என்னை உயர்த்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறவரே, உமை நான் துதிக்கிறேன் அப்பா. ஓ எங்கள் தெய்வமே, உமை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்ல 2 கரங்களை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து, ஓ என்னை சுற்றியுள்ள மற்ற ஜனங்கள், இதுவரையில என்னை கேலி பேசி கொண்டிருந்த மற்ற ஜனங்கள், என்னுடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று நினைத்த மற்ற ஜனங்கள், என் குடும்பம் அவ்வளவுதான், இதுக்கு மேல உயராது என்று நினைத்த மற்ற ஜனங்களுக்கு முன்பதாய், ஓ அவர்கள் கண்கள் காணத்தக்கதாய் கர்த்தர் என்னை உயர்த்த போவதற்காய் உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் எனக்காய் நீர் வேலை செய்து கொண்டிருக்கிறீர் அப்பா. என்னுடைய நன்மைக்காய், என்னுடைய ஆசீர்வாதத்திற்காய், ஓ என்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காய் கர்த்தர் எனக்காய் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர். இதுவரையில என் வாழ்க்கையில எத்தனை சூழ்நிலைகள்ல நீர் எனக்காய் நல்ல மருத்துவராய் இருந்திருக்கிறீர், நல்ல பரிகாரியாய் இருந்திருக்கிறீர், எனக்காய் நல்ல தெய்வமாய் இருந்திருக்கிறீர், நல்ல தகப்பனாய் இருந்திருக்கிறீர். ராஜா, உமக்கு நிகரானவர் இந்த உலகத்துல யாருமே இல்லப்பா. உமை நான் மனதார துதிக்கிறேன், மனதார துதிக்கிறேன். 2 கரங்களை உயர்த்தி முடிந்தா நல்லா விரித்து வாய்களை திறந்து, ஓ கொஞ்ச நேரம் நல்லா துதி பலிகளை, கொஞ்ச நேரம் நல்லா துதி பலிகளை, வாய்களை திறந்து நல்லா துதி பலிகளை. சாரோனின் ரோஜாவே, உமை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆத்தும நேசரே, உமை நான் துதிக்கிறேன். ஓ பழுதற்ற தெய்வமே, உமை நான் துதிக்கிறேன். ஓ பழுதற்ற ரத்தமே, எனக்காய் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் பழுதற்றதா இருந்ததே, நல்ல தேவாட்டுக்குட்டியே, உமை நான் துதிக்கிறேன். பூரண அழகுள்ள தெய்வமே, அழகில்லாத என்னையும் நேசித்து ராஜா, ஒன்றுக்குமே உதவாத என்ன ஆண்டவரை பலரும் புறம்பே தள்ளின என்ன கர்த்தர் எடுத்து இம்மட்டுமா என்னை ஆசீர்வதித்து நல்ல நல்ல ஒரு அப்பா ஆசீர்வாதமான பிள்ளையாய் வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஓ நன்றி. அவருடைய அழகான முகத்தை நோக்கி பார்த்து, இந்த இடத்துல சூழப்பட்டிருக்கிற தேவனுடைய பிரசன்னம் உங்க ஆவியில உள்ளான ஒரு வருடலோடு கூட அநேகருடைய சிந்தையில நம்ம கர்த்தராகிய தேவனுடைய அந்த முகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்தவர்களா பதினாயிரங்களிலும்
நல்ல துணையாளராய் வந்தீரே, துணையாளராய் வந்தீரே. என் வாழ்க்கையில் அப்படி என் கர்த்தர் நல்ல துணையாளராய் இருந்து சொல்லுகிறவர்கள் மாத்திர ரெண்டு கரங்களை நன்றாய் விரித்து துணையாளரே என்று சொல்லி நல்ல உரத்த சத்தமாய், நல்ல உரத்த சத்தமாய் உங்க சத்தம் துணையாளரே, துணையாக நின்றவரே. அநேக மனிதர்கள் மறந்த வேளையிலும் அநேக கைவிட்ட சூழ்நிலையிலும் துணையாக நின்றவரே. இந்த சூழ்நிலைகள் நடுத்தெருவில் விட்டது போல நம்பின மனிதர்கள் எல்லாம் கைவிட்ட அந்த சூழ்நிலையை ஒரு விஷயம் உங்க மன கைகள் உண்மையாய் தேவனுக்கு நன்றிகளே நின்றவரே. உறவுகள் பிரிந்த போதிலும் நண்பன் என்னை வெறுத்த நாளிலும் துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. உறவுகள் பிரிந்த போதிலும் நண்பன் என்னை வெறுத்த நாளிலும் துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்க மணவாளரே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்க மணவாளரே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. அழகுள்ளவர், பதினாயிரங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், பதினாயிரங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீ. துணையாளரே, 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 துன்பத்தில் தாங்கோ மணவாளரே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் என் தேவன் என்னை சுமக்கிறார் என்று நினைத்து பாடுங்க. அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகி கொண்டிருக்கிறேன். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் என்னை அணுகுவதில்லை. ஆமென். அவரால் நான் எழும்பி நிற்பேன். அவர் எனக்கு துணையா இருக்கிறபடியால, அவர் எனக்கு ரத்தம் சிந்தி இருக்கிறபடினால எழும்பி நிற்பேன். சுமந்த ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா. சத்தத்தை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி ஓ ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் அற்புதம் செய்வார். தேவனே ரபாகா ஷபலகா திரதலரமா, எங்களுடைய நம்பிக்கை நீர்தானே ஆண்டவரே. ஆமென், ஆமென். வியாதிகள் மறையட்டும், ஓ மனக்கவலைகள் நீங்கட்டும், நெஞ்சில் இருக்கிற பாரங்கள் மறைவதாக. ஓசன்னா, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறது.
கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நம்மளுக்காய் இரத்தம் சிந்தின தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய இரத்தம் நம்முடைய உச்சம் தலைந்து உள்ளங்கள் வரைக்கும் இறங்கி கொண்டிருக்கிறது. அற்புதரே, ஓசன்னா, ஓசன்னா. உறவுகள் பிரிந்த போதிலும் நண்பன் என்னை வெறுத்த நாளிலும் துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. உறவுகள் பிரிந்த போதிலும் வெறுத்த நாளிலும் மறுபடியும் உணர்ந்து, உறவுகள் பிரிந்த போதிலும் நண்பன் என்னை வெறுத்த நாளிலும் துணையாளரே, துணையாக நிற்கிற ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுடைய உள்ளான மனிதனுக்குள்ளாக கர்த்தர் பக்கத்துல இருக்கிறார் என்பதை நம்புங்க. அவர் உங்க பக்கத்துல இருக்கிறார். அதை உணர்ந்து சொல்லுங்க, துணையாளரே, என் துன்பத்தில தாங்கினவர் நீர் மாத்திரம் தானே. துணையாளரே, எஸ், யாருமே வராத இடத்துல கர்த்தர் வந்து நின்றார். இன்னும் அவர் வரக்கூடியவர் தானே. நம்பிக்கையோடு நான் எங்க இருந்தாலும் நீங்க வருவீங்கப்பா. எந்த கஷ்ட நஷ்டத்துல இருந்தாலும் கர்த்தர் என்னை கைவிடாதபடி கர்த்தர் என்னை தேடி வருவீங்கப்பா. துன்பத்தில் தாங்கும் ஓசன்னா, உன்னத தேவனே, ஓசன்னா, தாவீதின் மைந்தனே, தேவ பிரசன்னம் ரேகே ஷெகதின ஹந்தலரா உரமமதலரா யாக்கர பக்கத்தின மன சங்கரபா ஓ ரேபே ஷெகே திரதர மஹந்துரதலரபா. உன் நம்பிக்கை வீண் போகாதே. கர்த்தர் பலப்படுத்துவார். அவர் வந்து நிற்பார். ஆமென், 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 ஆமென். நீ விழுந்து போக மாட்ட. கர்த்தர் வந்து உனக்கு துணையாய் நின்று உன்னை தூக்குவாரே. நீ விழுந்து போக மாட்ட. நீ குழியில போடப்பட்டாலும் நீ விழுந்து போக மாட்ட. அக்கினியில விழுந்தாலும் நீ விழுந்து போக மாட்ட, எரிய மாட்ட. கர்த்தர் உன்னை தூக்கி எழுப்புவாரே. தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா, கர்த்தர் கைவிட மாட்டார். அவருடைய கரம் நீட்டப்படுகிறது. தேவ பிரசன்னமே ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். தேவ பிள்ளைகள் மேல, ஆராதிக்கிற பிள்ளைகள் மேல, வருத்தங்களோடு தாகத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. ஓ, எங்கள் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து. ஷாக்கா தீரா பாக்கா தீரா தன மகன் தூர தலரியே. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாய். ஆமென். லீபா பாபா தின மகன் தூர தலரபா ஷாக்கா தீரா தலரபா. வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மளுக்கு துணையாளராய் இருக்கிறார். அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஓ, நீ சரிந்து விழுவதில்லை, நீ சரிந்து விழுவதில்லை. கர்த்தர் உன்னை ஒருபோதும் தோய்ந்து போக விட மாட்டார். இந்த வருஷத்துல வாக்கு கொடுத்த தேவன் நிச்சயமாய் உன்னை நிலைநிற்கும்படியாய் அவருடைய துணை உனக்கு மேலாக கடந்து வரு. உன்னத தேவனே, ஓ
ஜெபிக்கிற வேளையில மாறுமே. மாற்றங்களை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுப்பார். நிச்சயம் ஒரு நன்மை நடக்குமே. எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வர வேண்டும் என்றால், தேவனுடைய பலிபீடத்துல ஜெபிக்கும்படியாய் வருகிற நீங்கள் 2 நினைவுகளோடு வரக்கூடாது, 2 மனசோடு வரக்கூடாது. அவிசுவாசம் விசுவாசம் என்று சொல்லுகிற ஒரு நிலைகளோடு வரக்கூடாது. நம்பிக்கை அவநம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்தில் வரக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, 2 மனசாய் வரக்கூடாது, 2 நிலைகள் உடையவர்களாய் வரக்கூடாது. ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. 2 மனசோட தேவனுடைய பலிபீடத்துல அக்கினியை பெற வேண்டும் என்ற பாரத்தோடு வர முடியாது, வரக்கூடாது. அக்கினி பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. எலியா சொல்லுகிறான், எந்த மட்டும் 2 மனசோட வருவீங்க? 2 மனம் உள்ளவன் தன் வழிகளிலே எல்லா செயல்களிலும் நிலையற்றவனாய் போவானே. அவனுடைய செயல்கள் எதுவுமே சரியானதாய் தீர்க்கமுள்ளவைகளாய் ஸ்ட்ராங்கானவைகளாய் இருக்காது. 2 மனசோட இருக்கக்கூடிய காரியம் நிச்சயமாய் கரை சேராது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், ஹல்லேலூயா. ஒருவன் 2 போட்ல தன்னுடைய கால்களை வச்சு பிரயாணம் பண்ண நினைச்சு கரை சேர முடியுமா? சேர முடியாது. பலிபீடத்துக்கு வருகிற நம்மளுடைய சிந்தை கர்த்தருடைய அக்கினியை பெற வேண்டும் என்றால் 2 சிந்தை உடையவர்களாய் இருக்கக்கூடாது. ஆமென். அப்படி இருந்தால் என்ன? குந்தி குந்தி நடக்கிற அனுபவங்கள் காணப்படும். நொண்டி அடிக்கப்பட்ட வாழ்க்கை, தலை குனிந்து போகிற ஒரு வாழ்க்கை, தடுமாற்றம் ஏற்படுகிற ஒரு நிலைமைகள், வாழ்க்கையில தடுக்கி விழுகிற ஒரு நிலைமைகள், அநேக வேதனைகளும் வருத்தங்களும் காயங்களும் ஏற்படக்கூடிய நிலைமைகள் எங்கிருந்து வந்தது, ஏன் வந்தது என்று சொல்லி நினைத்து பார்த்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் ஏன் வந்தது என்று சொல்லி பார்த்தோம் என்றால், நம்மளுடைய வாழ்க்கையில 2 மனமுடையவர்களாய் காணப்பட்டதான நிலைகள். ஆமென், அல்லேலூயா. எப்படி இந்த காயம் வந்தது? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ஏன் இந்த வேதனை? ஏன் இந்த பெரிய கஷ்டம்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில திண்டாடுகிறேன்? தேவனுடைய பிள்ளையே, நீ திண்டாடுவதற்கு உன்னிடத்துல தேவனிடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு கடந்து வருகிறது. நீ தேவனுடைய காரியத்தில் இல்லாமல் 2 மனமுடையவர்களாய் இருக்கிறபடினால் கர்த்தருடைய அக்கினி வானத்திலிருந்து உனக்கு இறங்கி வரவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில திண்டாடுகிற அனுபவம் காணப்படுகிறது. ஆமென். சுயம் காணப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில நீ நினைக்கிற ஒரு எண்ணங்கள் உனக்குள்ள இருக்கிறபடினால் குந்தி குந்தி நடக்கிற அனுபவம். நீ ஒரு பக்கம் உன்னுடைய நினைவுகள் நடக்கிற, கர்த்தர் இன்னொரு பக்கம் கர்த்தர் என்ன நடத்த வேண்டும் என்று நினைக்கிற 2 வழிகளில் காணப்படுகிறது நிமித்தமாய் குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் காணப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் உங்களை வெளிப்படுத்துகிறீர்கள்? உங்களுக்குள்ளாய் சுயம் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில உங்க பிள்ளைனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க குடும்பம்னா எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய தனிப்பட்ட காரியம்னா எப்படி இருக்கிறீங்க? தேவ காரியம்னா எப்படி இருக்கிறீங்க? 2 வழிகளில் யோசித்து பாருங்க. எதுல உங்களுடைய காரியம் தேவ காரியத்தில் அதிகமாக இருக்கும் என்றால், கர்த்தருக்காக தன்னை விற்றுப்படுகிற பிள்ளையாய் இருப்பீர்கள் என்றால் குந்துகிற அனுபவம் வராது. கர்த்தருடைய அக்கினியே கடந்து வரும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது காரியம் வேகமாய் சொல்லுகிறேன். முதலாவது காரியம், 2 நினைவுகளோடு இருப்போம் என்றால் கர்த்தருடைய பலிபீடத்துல நம்ம வேண்டுதல்ல அக்கினி வராது. அக்கினி வராது. சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது ஒரு எண்ணம், வீட்டுக்கு போன உடனே இன்னொரு எண்ணம். 2 நினைவுகள். அக்கினி வராது. ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வராது. நம்மளுடைய வாழ்க்கையில வீட்டில் ஒரு எண்ணம், வேலை பார்க்குற இடத்துல ஒரு எண்ணம், அக்கினி வராது. தேவனுடைய பிள்ளையே, ஒரே மனதோடு இருக்கிறவர்களை
கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். 22ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீதி இருக்கிறவன் நான் ஒருவனே. தீர்க்கதரிசிகள் அநேகர் இருக்கிறார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சவாலில, இந்த பிரச்சனையில, இந்த சம்பவத்துல, இந்த கர்மேல் பர்வதத்துல நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன் என்று தீர்க்கமாய் சொல்லுகிறான். ஒருவன், அங்க கர்த்தர் அடையாளப்படுத்தி காட்டுகிற காரியம் ஒருவன். அடுத்து பாசிங்கள். பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர், ஒருவன் மாத்திரம் இந்த பக்கம் இருக்கிறான். இதற்கு ஈடாக எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? 450 பேர். உங்க வாழ்க்கை இதே போல இருக்கலாம். நான் ஒத்தேல கஷ்டப்படுறேன், 450 பிரச்சனை என் மேல இருக்கு. நான் சொல்லுவேன், உங்களுக்கு தான் வெற்றி. ஆமென். உங்க கை ஓங்கும். நீங்க ஒன்றியா இருக்கிறீங்களா? உங்க கை ஓங்கும். ஆண்டவர் ஒன்றியாய் நின்றதான எலியாவோடு கர்த்தர் இருந்தார். அவன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அவனுடைய ஜெபத்திற்கு வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி இறங்கி வந்தது. ஆமென். அவன் கட்டின பலிபீடத்துல தேவனுடைய அக்கினி இறங்கி வந்தது. மற்றவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு அக்கினியும் கடந்து வரவில்லை. எல்லாம் அவர்களை ஏமாற்றி போட்டது. ஆமென். இன்றைக்கு நீங்கள் ஒருவனாய் இருக்கிறீங்கன்னா, நீங்க ஒரே ஒரு சூழ்நிலைகளாய் நீங்கள் ஒரு தனியா இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? எனக்கு யாருமே இல்லையே, ரொம்ப நல்லது. உனக்கு யாரும் இல்லைன்னா கர்த்தர் இருக்கிறார். ஆமென். துணையாளரே, துணையாளரே, என் துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. தனியா இருக்கிறவனுக்கு துணையா இருக்கிறார். ஆமென். எனக்கு யாரும் இல்ல, எனக்கு யார் இருக்கிறா அப்படி சொல்லி தேவனுடைய பிள்ளையே, தேவ ஜனமே, நீங்க நினைப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தனியா இருக்கிறீங்கன்னா, தனியா கஷ்டப்படுறீங்கன்னா, தனியா வேதனைப்படுறீங்கன்னா, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆல்நைட் பிரேயர்ல நான் சொன்னேன், தெளிவா சொன்னேன். உங்க கையில 2 கோடி இருக்குதுன்னா நீங்க நடக்கிற நடைய எப்படி இருக்குன்றீங்க? சொல்லுங்க. நோஞ்சான நடப்பீங்க? ராஜ நடைய நடப்பீங்க. எப்படி நடப்போம்? அப்படி நிமிர்ந்து உட்காந்துருவோம். 2 கோடி இருந்தா என்ன செய்வோம்? என்னன்னு யாருக்குனாலும் இருந்துச்சுன்னா அப்படி மாறும், எல்லாமே மாறும். ஆனா 2 கோடி இல்லைன்னா டப்பு டப்புன்னு அடிக்கும். தேவ பிள்ளைகளே, இருக்கும்போது உங்க கூட 100 பேர் இருக்கிறாங்க. உங்க வீட்டை சுத்திலும் எப்பயுமே நீங்க அப்படி கை தட்டினா 4 பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நீங்க ஒரு 100க்கு அதிபதியா இருக்கிறீங்க. 100க்கு அதிபதிக்கு அதுதான். இங்கே வான் என்று சொன்னால் ஒருவன் வருகிறான், இங்கே போ என்று சொன்னால் ஒருவன் போகிறான். அவ்வளவு பெரிய நீங்க ஒரு அதிகாரமா பெரிய ஆளா இருக்கிறீங்க. உங்க நட எப்படி இருக்கும்? எல்லாம் இருக்கிறத வச்சு தேவன் கிட்ட எடையே கிடையாது. இல்லன் எல்லாமே இருந்தாலும் இல்லைன்னு சொல்லுகிறவனோ, இல்லைன்னு சொல்லுகிறவன் இல்லைன்னு சொல்லி இல்லாதவனும் இல்லைன்னு சொல்லி ஆண்டு கிட்ட வந்து தாழ்மையாய் நிற்கிறவனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். அவனுடைய பலிபீடத்துல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வரும். ஆமென். சூப்பர். இப்படி ஆமென் சொல்றது, கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துறதெல்லாம் நல்ல விஷயம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தனியா இருக்கிறீங்களா? தனியா ஜெபிக்கிறீங்களா? தனியா போராடுறீங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தனியா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. சில பேர் இருக்கிறாங்க, ஆளே அண்ட மாட்டாங்க, அக்கம் பக்கத்து வீட்டில் பேச மாட்டாங்க, ஒரு கேக்கு கொடுக்க மாட்டாங்க, ஒரு பிரியாணி செஞ்சா கொடுக்க மாட்டாங்க, மீன் வாங்கினா வறுத்த கிருத்த ஏதாவது கொடுக்க மாட்டாங்க. எப்ப அவங்க இல்லையா அப்ப பார்த்து வெளியே போறது இருக்காங்க.
பக்கத்து வீட்டில் கதை திறந்தா இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கீழே இறங்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம நல்லா இருந்தது அவங்க பார்த்துடக்கூடாது. இப்படிலாம் இருக்கிறாங்க. ஆளண்டாத ஜனமே, அதுவும் தவறு. ஆமென். அல்லேலூயா. அக்கம் பக்கத்தில் நல்லா பழகணும். கர்த்தர் உங்களுக்கு யாருமே சப்போர்ட் இல்லாட்டியும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்னு நினைக்கணும். ஆமென். அதுக்காக நீங்க தலையா மூலையில போய் உட்கார சொல்லுங்க, மூலையில போய் உட்காரக்கூடாது. எங்க வந்து நிக்கணும்? பலிபீடத்துல. சொல்லுங்க, எங்க வந்து நிக்கணும்? பலிபீடத்துல. உங்களுக்கு ஒரு மன கஷ்டம், வேதனை, சஞ்சலம் யாருமே இல்லாம ஏமாற்றமா, பலிபீடத்துல வந்து நில்லுங்க. கர்த்தருடைய அக்கினி தனியாய் ஒருவனாய் நிக்கிறவனுடைய ஜெபத்துல வாயை திறந்து என்ன சொல்றான் அதற்கு கர்த்தர் கேட்க வேண்டும் என்று வருகிறவர், அக்கினியை இறக்கி கொடுக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. 30வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன்கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். இதுவரைக்கும் ஜனங்கள் எலியா பக்கத்துல வரல. இப்ப எலியா கூப்பிட்டோன்னா வர்றாங்க. இந்த இடத்துல இத்தனை வசனம் தாண்டினதுக்கு பிற்பாடு வராங்க. ஏன் வராங்க? தாங்கள் எதிர்பார்த்தது நடக்காமல் போச்சு, தான் நம்பினது தவறா போயிருச்சு என்று உணர்ந்தவர்களாய் கர்த்தரிடத்தில் வருகிறார்கள். ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஆமென். உணர்ந்து கர்த்தரிடத்துல வரணும். அப்ப நீ இறங்கி வருகிற அக்கினியை பாப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துல உணரணும். ஏன் அவர் சொல்றாரு, நான் இருக்கிற இடத்துல பயங்கர டென்ஷன், கடவுளை ஆராதிக்கிறதுக்கு இல்ல, தாய் சபம் வேணும்னு சொல்லி ரொம்ப நாளா ஜெபம் பண்ணு. ஏன்? உணர்த்துதல், உணர்வு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாள் சர்ச்சுக்கு வரலைனாலும் உங்களுக்கு அப்படியே தட்டணும். அப்படியே பிரசனத்தை தேடலையே, பிரசனம் இல்லையாம போச்சேன்னு சொல்லி தட்டணும். உணர்த்துதல். ஆமென், ஆமென். ஜனங்கள் உணர்ந்து எலியா கூப்பிட்ட உடனே எலியா கிட்ட வந்துட்டாங்க. அங்க பார்க்கிறோம், எலியா மூன்றாவது காரியம், அக்கினி இறங்கி வருவதற்கு எலியா செய்த காரியம் என்னவென்றால் பலிபீடத்தை செப்பனிடுகிறான். சொல்லுங்க, பலிபீடத்தை செப்பனிடுகிறான். செப்பனிடுகிறதுனா என்ன அர்த்தம்? ரீகரெக்ஷன், ஒழுங்குபடுத்துகிறது. சரியில்லாமல் இருந்தவைகள் என்ன செய்கிறான்? சரி படுத்துகிறான். அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பலிபீடத்துக்கு நேராய் கர்த்தருடைய அக்கினி வரக்கூடாதபடிக்கு எதெல்லாம் உங்க வாழ்க்கையில சரியில்லாமல் இருந்ததோ அவைகளை சரிப்படுத்துங்கள். வானத்திலிருந்து அக்கினியானது கடந்து வரும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று செய்ய வேண்டியது, கர்த்தருக்கென்று நடக்க வேண்டியது. ஆண்டவர் இந்த வேதாகமத்துல கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ஏன்? இதன்படி நடந்தால் பாவம் செய்ய மாட்டோம். இதன்படி நம்ம நடந்தால் இதுதான் பாவம் என்பதை தேவன் உணர்த்துவார். அப்ப வேதத்தின்படி நடக்காதது எல்லாமே பாவமாயிருக்கும். இந்த வேதத்தை படித்து இதுக்கு கீழ்ப்படுகிறதுனால நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில பலிபீடத்திலிருந்து அக்கினி கடந்து நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். அப்ப ஒழுங்கில்லாமல் இருக்கிறதுனால அக்கினி வராது. வார்த்தையினால ஒழுங்குபடுத்தும் போது அக்கினி கடந்து வரும். ஆமென், அல்லேலூயா. நீங்க எதுக்கும் இந்த வேதத்திலிருந்து தீர்வு காணலாம். எதுக்கும் இந்த வேதத்திலிருந்து என்ன செய்யலாம்? தீர்வு காணலாம். வேதம் அவ்வளவு தெளிவா இருக்கிறது. சட்ட திட்டங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய உலக லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா சட்ட திட்டங்களும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உங்க வீட்டில் ஏதாவது ஒன்று செய்றீங்க போது கர்த்தரை ஆராதிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்களோ உங்க குடும்பமோ உங்க குடும்பத்தினரோ சரியானதை செய்றாங்களா? இழிவான ஆதாயம் உங்களுக்கு வருகிறதா? அது தவறு என்பதை புரிந்து வசனத்தின் நிமித்தமாய் எல்லா லாபத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறீங்களா? இடுக்கமான வாசல் அக்கினியை கொண்டு வரும். ஆமா, நம்மளுடைய வாழ்க்கையில செப்பனிடணும்.
சரிப்படுத்தணும், நம்முடைய வாழ்க்கையில சரிப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும். கர்த்தரே அல்லாமல், வேதமே அல்லாமல் ஒழுங்குபடுத்துவதற்கு வேற எதுவுமே வராது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. செப்பனிட்டான். செப்பனிட்டால் தான் அக்கினி வரும். அக்கினியை பார்க்க முடியும். உங்க குடும்பத்தை நீங்க செப்பனிடலைன்னா அக்கினியை பார்க்க முடியாது. உங்க மனசை நீங்க செப்பனிடலைன்னா அக்கினியை பார்க்க முடியாது. அபிஷேகம் இருக்கிற இடத்துல நீங்க வரலாம், ஆனால் அக்கினியை நீங்க உணர முடியாது. நீங்க உணரலாம், உணர்ந்தாலும் தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டுக்கிறேன், சர்ச்சில் இருக்கிற வரைக்கும் எனக்கு நல்லா இருக்கு, சர்ச்சை விட்டு கீழே இறங்கணும்னா என்னுடைய மனசு மாறுது. மாறுதா? மாறி இருக்கா? கேட்போமே, மாறி இருக்கா? நான் அமைதியா இருக்கிறீங்க. ரோபோட்டா மாறக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேனே. சர்ச்சில் இருக்கும்போது நல்லா இருக்கு, தேவ பிரசன்னம் நல்லா இருக்கு, ஆஹா ஓகோ நல்லா இருக்கு. படிக்கட்டை விட்டு இறங்கி கீழே போன உடனே, வீட்டுக்கு போன உடனே, ஏன் திங்கள் ஆன உடனே, செவ்வாய் ஆன உடனே தலைமுடி தூக்குது. பாஸ்டர், டெரிபிள் பாஸ்டர். காதுல புகையா போகுது. அக்கினி எங்க பார்க்கிறோம்? நாங்களே காது ஃபுல்லா புகையா. எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு? சும்மா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளையே, உன் இருதயம் செப்பனிடப்பட்டால் இங்க இருக்கிற தேவனுடைய அக்கினி உன்னுடைய நீ இருக்கிற ஸ்தலத்திலையும் காணப்படும். ஆமென். அல்லேலூயா. 4வது காரியத்தை, அடுத்த வசனத்தை வாசியுங்கள். 31ஆம் வசனத்தை வாசியுங்கள். உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி யாக்கோபுடைய குமாரனாலே உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்க தக்கதான இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி. போதும், பார்ப்போம். 4வது காரியம், அங்க என்ன உண்டாக்குறான் அவன்? 12 கற்களை எடுத்து வைக்கிறான். எதாவிக்குரிய விதங்கள்ல யோசிக்க வேண்டிய விஷயம். அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், 12 கோத்திரங்கள், என் நாமத்தினால் உண்டாக்கப்பட்டதான கோத்திரங்கள். 31ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படி 12 கற்களை எடுத்து, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட யாக்கோபுடைய குமாரர்கள் 12 கோத்திரங்களாக அன்றைய நாளிலிருந்து தேவனுக்கென்று தீர்மானிக்கப்பட்டு எடுக்கப்பட்டவர்கள். 12 கோத்திரம் தான் இஸ்ரவேல், 12 கோத்திரம் தான் சமாரியர்கள், 12 கோத்திரம் தான் எருசலேம், 12 கோத்திரம் தான் யூதர்கள். பிரிவினை இல்லை. கர்த்தருடைய வார்த்தையினால் யாக்கோபு மூலமாய் எழும்பப்பட்டதான 12 கோத்திரத்தார். பிரிவினை அல்லை. கோத்திரம் அங்க எல்லா கோத்திரமும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. பலிபீடத்துல அக்கினி வரணும்னா, உங்க ஜெபத்துல பதில் வரணும்னா இருதயத்தை சரிப்படுத்தணும், உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய நிலைகளையும் சரிப்படுத்தணும். 12 கோத்திரத்தின் கற்களை எடுத்து வைத்தான். இப்படி யோசிங்க. அப்படின்னா அந்த இடத்துல யாக்கோபு இருந்தானா தன்னுடைய 12 பிள்ளைகளை நிப்பாட்டி வைப்பதற்கு சமானம். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கு? உங்க கஷ்டம் மாறதுக்கு எத்தனை பேருடைய முழு குடும்பமும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க? 12 கோத்திரத்தினுடைய கற்களை எடுத்து வைத்தான். யூதா மட்டும்தான் முக்கியம் இல்ல, இஸ்ரவேல் மட்டும்தான் முக்கியம் இல்ல, எல்லாத்தையும் எடுத்து வைத்தான். ஆமென். உங்களுடைய பிள்ளைகளை ஈவு சோவா நடத்துறீங்களா? யாக்கோபுடைய பிள்ளைகளாய் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரத்தை அவர் பலிபீடத்தில் வைக்கும்படியாய் சித்தம் கொண்டிருக்கிறாரே. இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்துல ஏன் உங்களுடைய எல்லா பிள்ளைகளும் முன்னிலையில நிக்கல? கர்த்தருடைய காரியத்துல
நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்வம் ஏன் பிள்ளைகளுக்குள்ள காணப்படல? நீங்க ஒரு பிரியாணி ஆக்குறீங்களே, நீங்க சாப்பிடுறீங்க, ஆனா உங்க பிள்ளைகளுக்கும் கொடுக்குறீங்களே, அதே மாதிரி ஏன் தேவ பிரசனத்தை நீங்க கொடுக்கல? சின்ன வயசுல உங்களுக்கு தெரியும், பிள்ளை சாப்பிட்றேன்னு சொல்லுமா? எந்த பிள்ளையாவது சொல்லுங்க. நீங்க என்ன செய்வீங்க? வா பிடிச்சு என்ன செய்வீங்க? ஊட்டி விடுவீங்க. ஏன் இன்னைக்கு இந்த ஊட்டுதல் தேவ காரியத்துல இல்ல? பலிபிடம் செப்பனிடப்படாமல் இருக்கிறபடினால் அக்கினி இல்லாத ஒரு வறட்சி காணப்படுகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். எங்க வீட்டில் எதுனாலும் எங்க பிள்ளைகளோடு தான், எங்க குடும்பத்தோடு தான். பிள்ளைகளும் முக்கியம், குடும்பமும் முக்கியம். நேற்று ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒரு திருமணமானவங்க எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் கணவனை சாராம தானா போய் எங்கெங்கயோ போய் டிசிஷன் எடுப்பாங்களாம். தவறு. தேவ பிள்ளையே, குடும்பம் என்று சொல்லப்படும் போது பிள்ளைகள், குடும்பம் என்று சொல்லப்படும் போது கணவன் மனைவி, சகோதர சகோதரிகள் எல்லாத்தையும் சொல்லப்படுது. கோத்திரம், உங்க முழு கோத்திரம் கர்த்தருக்கு முன்பதாய் இருக்கிற பட்சத்துல கர்த்தர் உங்க குடும்பத்தை அக்கினி காண வைப்பார். ஆமென். சத்தம் வரல? சத்தம் வராது. சரி, ஓகே. அக்கினியை காண வைப்பார். அங்க பார்க்கிறோம், 12 கற்களை அவன் எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை எலியா கட்டினான். எலியா கட்டின அந்த 12 கற்களை வச்சு கட்டின அந்த எடுத்து வச்ச அந்த இடத்துல தான் கர்த்தருடைய அக்கினி இறங்கி வந்தது. ஆமென். உங்க குடும்பம் இன்றைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆமென். பிள்ளைகள் பேச்சுக்கின்று நீங்க போறீங்களா? இல்ல உங்க பிள்ளைகள் சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்க விட்டு கொடுத்து வாழ்றீங்களா? நீங்க எந்தெந்த மீட்டிங்க்கு போங்க, நீங்க எத்தனை இடத்துக்குனாலும் போங்க, எங்கனாலும் போங்க, கர்த்தருடைய அக்கினியினால உங்களை சரிப்படுத்தாத பட்சத்துல, உங்க பலிபீடத்தை சரிப்படுத்தாத பட்சத்துல நிச்சயமாய் கர்த்தருடைய அக்கினி இறங்கி வராது. பலிபீடம் என்றால் இந்த பலிபீடம் அல்ல, உங்க இருதயமாகிய பலிபீடம். நான் சொன்னேன் அல்லவா, ஞாயிற்றுக்கிழமை இங்க இருக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா இந்த பலிபீடமும் உங்க இருதயம் என்ற பலிபீடமும் சேருது, நல்லா இருக்கு. ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க பலிபீடம் பலூன், காத்தில்லாத பலூன் போல மாறிடுது. உங்க இருதயமாகிய பலிபீடத்தை செப்பனிடுங்க. குடும்பமா காரியத்தை பேசுங்க. நம்ம எப்படி நல்லா இருக்கிறது, என்ன பண்றது, என்ன பண்ணலாம், விட்டு கொடுத்து என்னென்ன பண்ணலாம், ஒவ்வொருத்தவங்களை தகுந்த மாதிரி ஏற்றி இறக்கி அணைச்சி அரவணைச்சு தாழ்மைப்பட்டு கெஞ்சி கூத்தாடி அரவணைச்சு காரிய சித்தி உடையவர்களாயிருங்கள். கர்த்தருடைய அக்கினியை பார்ப்பீங்க உங்க குடும்பத்துல. ஆமென். ஹல்லேலூயா. குடும்பம் முக்கியமா? சத்தமா சொல். குடும்பம் முக்கியமா? கர்த்தருடைய அக்கினியை பெறுவதற்கு குடும்பம் முக்கியமா? சொல்லுங்க. முக்கியமா? குடிகாரர் புருஷன் முக்கியமா? சொல்லுங்க. முக்கியமா? முக்கியம். ஆமென். கீழ்ப்படியாத மனைவி முக்கியமா? சத்தம் வர மாட்டேங்குது. பாஸ்டர் இங்க யாரும் அப்படி இல்லையே, அது தெரியும். முக்கியமா? கீழ்ப்படியாத பிள்ளை முக்கியமா? சொல்லுங்க. எல்லாருமே முக்கியம். கோத்திரம் தேவனுக்கு முன்பதாக வசனம் ஒன்று இருக்கிறது. எரேமியா யோசுவா 7:14. யோசுவா 7ஆம் அதிகாரம் 14. எடுத்தவங்க டக்குன்னு வாசித்துருங்க. யோசுவா 7:14. சீக்கிரமா. இவ்வளவு நேரம் காலையிலே கோத்திரம் கோத்திரமா வர வேண்டும். உங்க மைண்ட்ல சொல்லிட்டேன் நான். கோத்திரம்னா என்னது? 12 கோத்திரம்ன்றது எதை? பிள்ளைகள் குடும்பத்தையே சொல்லுது. அது எப்படி நான் விளக்கி சொல்லுவேன். கோத்திரம் கோத்திரமா வந்துருங்க. 12 கோத்திரம் இஸ்ரவேல்ல பிரிக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப ஆண்டவர் இப்ப கூப்பிடுறாரு, கோத்திரமா வந்துருங்க காலையில. அடுத்து அப்பொழுது கர்த்தர் வம்ச வம்சமாக வர வேண்டும். இப்ப கோத்திரம் அடுத்து டிஃபைன் பண்ணுது, வழிபடுத்துது. வம்சமா வர வேண்டும். அடுத்து குடும்பம் குடும்பமாக கர்த்தரிடத்துல வர வேண்டும் காலையில. ஆமென். முடிஞ்சிருச்சு அந்த வசனம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பேர் பேரா உள்ள வரணுமா?
அல்லேலூயா. கோத்திரம், வம்சம், குடும்பம், பேர் பேராக. அப்ப உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பேர் பேரா இருக்கக்கூடிய எதுனாலும் எங்க வரணும்ன்றீங்க? அல்லேலூயா. பேழைய உருவாக்குன நோவா ரெண்டா வரணும் சொன்ன, எல்லாமே ரெண்டா வந்துச்சா வரலையா? வரணும். அதுதான் ரட்சிப்பு. பலிபீடத்தின் அக்கினியை பார்க்கணும்னா அதுதான். ஆமென். அல்லேலூயா. உங்க வீட்டில் யாரா இருந்தாலும் கூப்பிட்டு வச்சு குடும்ப ஜெபம் பண்ணுங்க. நல்லவங்க கெட்டவங்களா இருந்தாலும் அவங்க கூட ஜெபம் பண்ணுங்க. சண்டைனாலும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் இந்த கசடெல்லாம் ஓடி போகும். கர்த்தருடைய அக்கினியை பார்ப்பீங்க உங்க குடும்பத்தில். ஹல்லேலூயா. கர்த்தர் இறங்கி வரணுமா? உங்க குடும்பத்தில் இறங்கி வரணுமா? குடும்பத்தை நிப்பாட்டுங்க. குடும்பத்தை நிப்பாட்டுங்க. வீட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க குடும்ப ஜெபத்தை. அதுக்கு தான் நான் நிறைய வாட்ட சொல்லுவேன், குடும்ப ஜெபம் பயங்கரமான எஃபெக்ட் உள்ளது. இவன் பலிபீடத்துல குடும்பத்தை கொண்டு வந்தான், அக்கினி கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக கோத்திரத்தை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து தண்ணீர் ஊற்றினான். அந்த வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். 33, 34. பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீரை கொண்டு வந்து, எங்க தெரியுமா? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2 தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் அப்படி ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பினான். ஏங்க, பலிபீடம் காளைய துண்டு துண்டா வெட்டி வச்சிருக்கு. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வரணும். தண்ணீரால அந்த பலிபீடம் இருந்துச்சுன்னா அக்கினி எரியுமா எரியாதா? பிராக்டிக்கலா கேட்கிறேன். உங்க வீட்டில் பர்னர்ல நல்லா 1 குடம் தண்ணியை ஊத்துறீங்க, 2 குடம் தண்ணீரை ஊத்துறீங்க. எதுல? பக்கத்துல பசங்க, பர்னர்லையா? என்ன ஆச்சு பாஸ்டருக்கு? பர்னர்ல தண்ணீரை ஊத்துறீங்க, 2வது ஊத்துறீங்க, 3வது குடமும் எடுத்து என்ன செய்றீங்க? ஊத்துறீங்க. பர்னர் ஃபுல்லா அடுப்பு பூரா என்னவா இருக்கு? இப்ப கரிய சமமா அப்படின்னா சமைக்க முடியுமா? ஏன் அங்க தண்ணீர் ஊத்தினான்? எலியா வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வரும்போது மற்றவங்க வேற விதமா அக்கினி வந்துருச்சுன்னு சொல்லிடக்கூடாது என்பதற்காக, அக்கினி எரிவதற்கு வேற எந்த சூழ்நிலைகளும் சாதகமான நிலைகள் இருக்கக்கூடாது என்பதற்காகவே 1, 2, 3 வாய்க்கால்கள் ஃபுல்லா நிரம்பி வழிய அளவுக்கு தண்ணீரை ஊற்றினார். சாத்தியமே இருக்கக்கூடாது. எனக்கு அங்கிருந்து அது வரும், அங்கிருந்து அந்த பணம் வரும், இங்கிருந்து எனக்கு அந்த பணம் வரும், இதெல்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வர வேண்டும் என்று வைராக்கியமா நின்ற எலியா, அவன் ஜெபித்த போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. ஐயா, ஆமென். சீட்டா போடுறீங்க, அங்கிருந்து சீட்டு வரும், அங்கிருந்து அது வரும், இந்த சொத்து வரும். எதுவுமே வரலைன்னா நீங்க எப்படி இருப்பீங்க சொல்லுங்க? நம்ம கால்குலேஷன் பண்றோம், அது வரும் இது வரும் அப்படின்றோம். எந்த இதுவும் இல்லாம முழங்கால முடக்கி நின்றால் வானத்திலிருந்து அக்கினி வந்து எல்லாவற்றையும் செய்யும். ஆமென். 1 அல்ல 2 அல்ல 3 குடத்தை அவன் ஊற்றினதுக்கு காரணம், வேற எங்க இருந்தாவது இந்த அக்கினி வந்துச்சுன்னு சொல்லி எவனும் சொல்லக்கூடாது. எந்த வகையில எதையும் சார்ந்திடக்கூடாது, நாளைக்கு எந்த ஒரு காரியமும் நடந்துடக்கூடாது என்று வைராக்கியமாய் கர்த்தரை மாத்திரம்தான் வழி. அக்கினின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா இதெல்லாம் தாண்டி தான் வரணும் சொல்லி வைராக்கியமா நின்றார். கர்த்தர் அந்த வைராக்கியத்தை அறிந்து ஆண்டவர் அக்கினியை கொடுத்தார். ஆமென். நீங்க ரூட்டு போடாதீங்க, நீங்க வழி போடாதீங்க, உங்க வழி தப்பிரும். நீங்க வழி தப்பிரும், உங்க வழி தப்பிரும். உங்க கணக்கு தப்பு. பக்கத்தில் பார்த்து, நீங்க கணக்கு போட்டீங்கன்னா கண்டிப்பா தப்பிரும். உங்க கணக்கு வேஸ்ட். வேஸ்ட். 5000 ரூபாய் வச்சு குடும்பம் நடத்த முடியுமா?
முழங்கால நின்று பாரு, முடியும். இப்படி ஊழியக்காரனாகி இருக்கிறேன், அது செய்கிறேன், இதை பண்ணேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறான், உங்களுடைய வார்த்தையின் பிரகாரமாய் செய்தேன், ஆகையால் இதை என்ன செய்யுங்க, நடத்தி கொடுங்க. ஆகையால் இதை என்ன செய்யுங்க, நடத்தி கொடுங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சிந்தையில் தூண்டி விட்டுட்டு அப்படியே ஜெபம் பண்ண போகிறேன். பேதுரு மீன் பிடிக்கிறதுக்கு போகிறான், மீனே கிடைக்கல. அடுத்த நாள் காலையில் ஆண்டவர் அவன் படகை கேட்குறாரு. அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவன் என்ன செய்கிறாரு, வாடா வலைய ஆழத்தில் போடுறான்னு சொல்கிறார். அவன் சொல்கிறான், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன செய்கிறேன், வலையை போடுகிறேன். என்ன நடந்துச்சு, அவன் லைஃப்ல நடக்காதது நடந்துச்சு. வார்த்தையின்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில தோற்று போக மாட்டீங்க. கர்த்தருடைய அக்கினி உங்க வாழ்க்கையில ஜொலிக்க வைக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஒரு பலிபீடத்துல அக்கினி வரணும்னா, என் இருதயத்துல அக்கினி வரணும்னா, அபிஷேகம் வரணும்னா நான் என்னெல்லாம் செய்யணும்? ஆண்டவரே, 2 மனசா இருக்கக்கூடாது. சவாலை ஜெயிக்கிற ஒரு மனசோட தைரியத்தோட இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளையாகிய நான் பலிபீடத்தை செப்பனிடுகிற பிள்ளையா இருக்கணும். குடும்பமா இருக்கணும். நாங்க ஒரே மனசா செய்யணும். ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடாது. ஒரே மனசா தேவ காரியத்தில் நாங்க இருக்கணும். வேற எந்த ஒரு சூழ்நிலைகள் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. இது நடந்தா நல்லா இருக்கும், அது நடந்தா நல்லா இருக்கும், எதையும் சாரக்கூடாது. 6வது, கர்த்தருடைய வார்த்தையினால நாங்க செய்கிறோம் என்று சொல்லி அவன் வாயை மூடுகிற வேளையில வானத்திலிருந்து கர்த்தருடைய அக்கினி இறங்கி வந்ததை போல எங்க வாழ்க்கையில கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரட்டும். தேவனுடைய அபிஷேகம் எங்களை நிறைவாக்கட்டும். இந்த வார்த்தை தேவ பிள்ளைகளோடு பேசப்பட்டு இருப்பதாக இந்த பிள்ளைகளோடு ஒவ்வொரு செயல்களில் காணப்படட்டும். குடும்பத்தை ரட்சிங்க. கர்த்தர் கொடுத்துருக்கிற குடும்பத்துக்குன்னு சொல்லி வேலையை கொடுத்துக்கிறீங்க, சம்பாத்தியத்தை கொடுத்துக்கிறீங்க. அதெல்லாம் ஆண்டு அனுபவிக்கிற அந்த பிள்ளைகள் கர்த்தாவே கஷ்டத்திலிருந்து மாறி பலிபீடத்தினுடைய அக்கினிக்குள்ளாக தன்னை தாழ்த்துகிற பிள்ளைகளாய் கடந்து வர உதவி செய்யுங்க. தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியங்களும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எல்லா காரியத்திலும் அதிகமாய் காணப்படுவதாக. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.